குஜிலி மிஸ்னா கொஞ்ச நேரம் குஜிலி மிஸ் கிடையாது. அவனா கதறிட்டாங்க மும்பைக்காரங்க, அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம். யாரு ஜெயிச்சாலும் ஆர்சிபி மட்டும் எங்களுக்கு ஜெயிக்க கூடாது, அவ்வளவுதான். அது இவன் ஜெயிச்சாலும் நான் ஜெயிச்சாலும் ஆர்சிபி மட்டும் வரக்கூடாது. ஆனா அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ற அளவு இருக்கு பாருங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆர்சிபி ஜெயிச்சாலும் ஓகே. ஆர்சிபி அதுதான் ப்ரோ, ஒரு கப் தான் அடிச்சிருக்கானுங்க சரிங்களா. அதுக்கே வந்துட்டு அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ப்ரோ யாரு தோத்தாலும், இப்போ சிஎஸ்கே தோத்தாலும் சரி, எந்த ஃபேன்ஸ் தோத்தாலும் சரி ப்ரோ, அடிக்கிறது இந்த மாதிரி வைலன்ஸ் பண்றதெல்லாம் பண்றாங்க. ஆக்சுவலா அவங்க மேனேஜ்மெண்டே அப்படிதான் இருக்கு. ஆமா, மேட்ச் பாக்குறதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். 2 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டோம். அப்படியே ஒரு மாதிரி கொடுத்த காசுக்கு ஒர்த்து அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அதுதான் கேட்க வந்தேன். இப்போ இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிட்டாங்க இல்லையா? சோ இதுல வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி ஃபீல் பண்றோம்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அந்த மாதிரி. ராஜபிரியன் வந்து இப்ப என்ன மாதிரி ஒரு வீடியோ போடுவார்னு எதிர்பார்க்கறீங்க? நல்லா கலெக்ஷன் மும்பைக்கு ஒரு வீடியோ போடுவாரு. வெளிய வச்சு அரிகரனையும் இவரையும் வச்சு போடுவாரு. மும்பைக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். அப்படியே சிஎஸ்கே ஜெயிக்க போனோம்னேயும் சிஎஸ்கே மாறிட்டான். நான் ரெண்டுத்துக்கும் நியூட்ரலா தான் ப்ரோ இருந்தேன். நான் ஆர்சிபி ஃபேனா, ரெண்டு பேருக்கு நியூட்ரலா தான் இருந்தேன். யார் நல்லா அடிச்சாங்களோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். அவங்க எம்ஐல வந்து 6 அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இவங்களுக்கு விக்கெட் போச்சுனா இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அவ்வளவுதான். ஃபுல் வீடியோ பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. மறக்காம அஞ்சி ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.